ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஸோ கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னங்கிறது டாப்பிக்குள்ளார போயிடலாமா? ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லலாம் இருக்கேன்னு உங்களே நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் நீட்ஸுங்கிறது என்னங்க? நம்ம வந்துட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கணும், நம்மளுக்கு பசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வயிறு நிறைய சாப்பிடணும், தென் நம்மளுக்கு ஒரு ஜாப் வேணும், மணி வேணும், நல்லா வந்துட்டு வியர் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வேணும், நம்ம மனசு விட்டு பேசுகிறதுக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஓகேவா? தங்குறதுக்கு ஒரு அழகான குட்டியான ஒரு வீடு. இது இருந்தால் போதும் இல்லைங்க. நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை வந்துட்டு குட் வைப்பில் கொண்டு வரதுக்கு நம்மளால் முடியும். கரெக்டாக? இந்த விஷயத்தெல்லாம் க்ரியேட் பண்ணுறதா நம்மளோட அடுத்த கோலே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னேன்? ப்ராப்பரான தூக்கம் வேணும்னு சொன்னேன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் செகண்ட் திங் வந்துட்டு ஃபுட்டு. ஸோ ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. நம்மளுக்கு தூக்கம் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபுட்டு. நமக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட் இன்டேக்கில் தான் நம்ம பேங்க்ரியாஸ் வந்துட்டு இன்சுலினை செக்ரேட் பண்ணி நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்துட்டு எடுத்துக்கோங்க, பாடிக்கு ரொம்ப நல்லது. எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் புரியுது, பட் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒன்றுமே அந்த ஆப்போசிட் பர்சன் உங்களை கேர் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கங்க. ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. அது உங்கள் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லா இன்டேக் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பிரெயினில் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நம்ம எப்படி இதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வருதுங்கிறது அந்த பிரெயின் ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக நீங்கள் அதுக்காகவாச்சும் நல்லா சாப்பிடுங்க. என்னோட ப்ராப்பர் டயட் வந்துட்டு நான் நார்மலி என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு மார்னிங் நல்லா சாப்பிடுவேங்க, ஆஃப்டர்நூன் நல்லா சாப்பிடுவேன், நைட்டு வந்துட்டு நான் மேக்ஸிமம் சாப்பிடவே மாட்டேன். அப்படி எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஒரு வந்துட்டு பாயில்டு எக்கோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஷேக் அந்த மாதிரி ஏதாச்சும் லைட் ஃபுட்டாக நான் வந்துட்டு எடுத்துப்பேன். அல்லாமல் நான் ரைஸ் வந்துட்டு நைட்டு வந்துட்டு சாப்பிட மாட்டேன். நான் அதை வந்துட்டு டோட்டலி அவாய்ட் பண்ணிவிடுவேன். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நம்ம 3 நேரம் நல்லா சாப்பிடணும்னு. அப்படி கிடையாது. நமக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாலே போதும். நைட்டு நீங்கள் ஃபுட்டே எடுத்துக்கலனாலும் உங்கள் பாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு 3 நேரம் சாப்பிட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு பழகிடுச்சு. ஸோ அதனால அந்த நைட் டைம் அந்த பர்டிகுலர் டைம் ஆகும்போது நமக்கு பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார்விங் ஃபீலிங் வரும். ஸோ பரவாயில்ல, நீங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்படின்னு ஒரு விஷயம், இந்த ஹீலிங் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு உங்களோட ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு உங்களை வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவன் என்னமோ சம்திங் இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்பாங்க. மேபி அது உங்ககிட்ட கேட்கலாம், மேபி அதை வச்சுட்டு உங்களை ட்ரிகர் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் அப்படியே உங்களோட அந்த வேலை அப்படியே நடந்து போய்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது உங்களோட மைண்டு பீஸ் ஆகணும், காம் ஆகிறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலை நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஆர்கியூமெண்ட்டோ ஃபைட்டோ அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கொஞ்ச நாளைக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவாங்க. நான் ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் இப்போது அந்த ஹீலிங் டைம்லேயே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலுமே அந்த இடையில ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் அந்த மாதிரிலாம் வரும். சில டேஸ் வீக்லி ஒரு 3 நாள்லாம் வரும். அந்த டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, ஐஸ்கிரீம் ஒரு என்ன வேணாலும் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னவோ அதை குக் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஹோட்டல்லேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி எந்திரிங்க.
சரியாக போயிடும். ஸோ ஒரு 100% இருக்கிற அந்த வந்துட்டு கஷ்டம் ஒரு 50% கம்மியாகும். நான் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு பேட் இன்ஸ்டன்ஸோ இல்லை பேட் மூடில் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு நான் சாப்பிடுவேன். அப்போ என்னோடய மூடில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். நான் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இனி வர வீடியோஸில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் லைலா தோ. நான் இப்போ இங்கே இஸ்ரேலில் இருக்கேன்ல, ஸோ அதனால் உங்களுக்கு குட் நைட் வந்துட்டு ஹிப்ரூவில் சொன்னேங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாய்ங்க.